ஒரு அடர்ந்த காட்டோட நடுவில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் காகம், புறா, கிளி, குயில், குருவி அப்படின்னு 5 பறவைகள் வாழ்ந்து வந்துச்சு. இந்த கூட்டில் குருவி மட்டும் யாரு கூடயுமே சண்டை போடாமல் எல்லாரிடத்துலையுமே ரொம்ப அன்பாக இருக்கும். ஆனால் மற்ற குருவிகள் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காம எப்போவுமே சண்டை போட்டுட்டே இருக்கும். ஒரு நாள் குயில் இரை தேடுறதுக்காக அந்த கூட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சுது. அப்போ ரொம்பவே பலத்த காத்தடிச்சதுனால குயிலோட கூடு கீழே விழுந்துடுச்சு. ஆனா அதை எந்த குருவியுமே கண்டுக்கவே இல்லை. எல்லாமே அதுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குயிலோட கூடை எடுத்து வைக்கிறதுக்கு கூட அந்த குருவிகள் எதுவுமே முயற்சி செய்யலை. குருவிகள் இப்படி செய்யறது குயிலுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்தது. அன்னையிலிருந்து குயில் எந்த குருவிகளுடையுமே பேசாமலே இருந்துச்சு. மற்ற குருவிகளும் அதனிடத்துல பேசவும் முயற்சி பண்ணல. இப்படி ஒவ்வொரு குருவிகளும் தங்களுக்குள்ள நீ பெரியவளா நான் பெரியவளாங்கிற போட்டியோடையே இருந்துச்சு. புறாவும் ரொம்பவே திருட்டுத்தனமா இருந்துச்சு. மற்ற குருவிகள் இல்லாத நேரம் அதனோட கூட்டுல இருந்து அதனோட உணவுகளை திருடுறத புறா வழக்கமா கொண்டிருந்துச்சு. தன்னோட பக்கத்து வீட்டு குருவிகள் இப்படி பண்றது மீனு குருவிக்கு பிடிக்கவே இல்லை. என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால நான் வெளியே வேற இடத்துல கூடு கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான பாறை மேல ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுச்சு. அங்க மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. கொஞ்ச நாள்லயே மீனுக்குருவி அதனோட வீட்டுல ஒரு அழகான முட்டையை இட்டுச்சு. ஒரு நாள் வானிலையை கணக்கு பண்ற கழுகு மீனுக்குருவியை பார்க்கறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. வாங்க கழுகண்ணே, ஏன் உங்க முகம் ரொம்பவே சோகமா இருக்கு? வானிலையில எதுவும் பிரச்சனை இருக்கா? ஆமா மீனுக்குருவி, நம்ம காட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. ரொம்ப இடியும் மின்னலுமா புயல் மழை பெய்ய போகுது. நான் எல்லா குருவிகளிடத்துலையும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் ரொம்பவே கவனமா இரு. உன் வீட்டிலையும் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பண்ணி வச்சுக்கோ. இந்த மழையிலிருந்து நம்ம காடு மீண்டா அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு கழுகு அந்த காட்டுக்கு வரப்போற ஆபத்தை மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. சரி கழுகண்ணே, என் நண்பர்களிடத்திலையும் நான் சொல்லுறேன். நீங்களும் கவனமா இருந்துக்கோங்க. நான் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே கழுகு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. மீனுக்குருவி தன் நண்பர்களை எச்சரிக்கிறதுக்காக அதனோட கூட்டுல இருந்து கிளம்புச்சு. அது முட்டையிடும் காலம் என்பதால பறவைகள் எல்லாமே தங்களோட கூட்டுல அதனோட முட்டைகளை இட்டு வச்சிருந்துச்சு. குயிலே குயிலே, நம்ம காட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. புயலும் மழையுமா நம்ம காடே அழிய போகுது. நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த மரத்துல உள்ள எல்லா குருவிகளும் சேர்ந்து உயரமான இடத்துல உங்க முட்டைகளை வச்சுக்கோங்க. உயரமான இடத்துல உங்க கூடையும் அமைச்சுக்கோங்க. மீனுக்குருவி, என் கூட கீழே விழுந்த நேரம் யாருமே எனக்கு உதவிக்கு வரல. அதனால எல்லாரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் அவங்க கூட போய் வேலையை செய்வேன். குயில் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி மற்ற குருவிகளிடத்துல போய் அந்த விஷயத்த சொல்லுச்சு. புறாக்கா, நம்ம காட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. ரொம்பவே புயலும் மழையும் பெய்ய போகுது. நீங்க உங்க முட்டைகளை மற்ற குருவிகளோட சேர்த்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நீங்க குயிலக்காட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா குயிலக்கா உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ரெடியா இருக்காங்க. இங்க பாரு குருவியே, நான் யாரு கூடயும் சண்டை போடல. யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கக்கூடிய அவசியமும் இல்லை. என் முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு.
அப்படி குருவிட்ட புறா சொன்னதும் குருவி இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து கிளம்பி போயிடுச்சு. காட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் குருவிகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வேலையை செய்யாம அதனதன் பாட்டுக்கு எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரியே காட்டுல மிகப்பெரிய மழையும் புயலும் அடிச்சிச்சு. இரவு முழுக்க குருவிகள் எல்லாம் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனோட முட்டைகளும் நனைஞ்சுது. கடவுளே, மழை எவ்வளோ அதிகமா பெய்யுது. இந்த குருவிகள் என்ன பண்ணுதோ, எப்படி அதனோட முட்டைகளை காப்பாத்த போகுதுன்னே தெரியல. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்தனால தண்ணி எல்லாம் வேக வேகமா மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப காத்தடிச்சதுனால குருவிகள் இருந்த மரமும் அங்கே இங்கேயுமா அசைய தொடங்குச்சு. குருவிகள் ரொம்பவே பயந்துச்சு. அந்த சமயத்துல கிளி அதனோட நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு, நண்பர்களே, நம்ம இப்போ ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா நம்ம முட்டைகள் எல்லாம் மழை நீர்ல போயிடும். நேராக நேராக மழையும் ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா மழை நீர்ல மீனுக்குருவியோட வீடு ரொம்பவே உறுதியா இருந்துச்சு. ஏன்னா அது பாறையின் மேல அதனோட வீட ரொம்ப உறுதியா கட்டி இருந்தது. நண்பர்களே, நாம இப்பவும் ஒன்று சேர்ந்து நம் முட்டைகளை பாதுகாக்கலைன்னா நாம இந்த வெள்ளை நீர்ல இறந்திடுவோம். தயவு செய்து எல்லாரும் வாங்க, நம்ம முட்டைகளை பாதுகாப்போம். புறா இப்படி சொன்னதுமே குயில் சொல்லுச்சு, நண்பர்களே, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என் கூடு காற்றுல விழுந்தது தெரிஞ்சிருந்தும் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டேன். இப்போது நம்மளையும் நம்ம முட்டையையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். எல்லா குருவிகளும் ஒன்று சேர்ந்து அதனோட முட்டைய ஒரு உயரமான மரத்துல வச்சுது. ஆனா காற்று ரொம்ப வேகமா வீசினதுனால அந்த முட்டைகள் எல்லாம் தண்ணியில விழுந்துடுச்சு. இதை எல்லா பறவைகளும் பார்த்து ரொம்பவே அழுதுச்சு. பறவைகளுக்கு இப்போ தங்குறதுக்கு மரம் எதுவும் இல்லாததுனால அது மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனுக்குருவி, நீ சொன்னது ரொம்பவே சரி. நீ சொன்னதை நாங்கள் கேட்டிருந்தோன்னா இன்னைக்கு எங்கள் முட்டைகளை இழந்திருக்க மாட்டோம். இப்போவாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கிறது என்றைக்குமே முக்கியம். அது நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்றைக்குமே நன்மையை தான் கொடுக்கும். ஈகோவும் தற்பெருமையும் என்றைக்குமே யாருக்குமே கை கொடுக்காது. பசங்களா, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, விட்டு கொடுக்குற குணம் வாழ்க்கையில் இருந்தால் எப்போவுமே நல்லது. குருவிகள் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்துருந்தா இன்னைக்கு அதனோட முட்டைகளை அது இழந்திருக்காது.